நல்லது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். வசனம் சொல்லுகிறது, எவ்வளவாய் ஒடுக்கினாலும் அவ்வளவாய் கர்த்தர் பலுகி பெருகினார்கள். இங்கே என்ன நடக்கிறது? ஏன் ஜனங்கள் பெருகுகிறார்கள்? என்ன நடந்திருக்கிறது? இதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்களை எடுத்து வாசித்தோம் என்றால் 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகையினரோடு கூடிய நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரைக்காரனை வைக்கிறார்கள். இங்கே என்ன நடக்கிறது? யோசேப்பு எகிப்திலே கொண்டு போய் அவருடைய ஜனம், அவருடைய தகப்பனாருடைய கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்ணுகிறார்கள்? எகிப்திலே காணப்படுகிறார்கள். யோசேப்பு அங்கே என்னவா இருக்கிறார்? ராஜாவாக இருக்கிறார். யோசேப்பு ராஜாவாக இருக்கிற நிலை, அந்த பூமி செழிப்பாய் காணப்படுகிற நிலை, தகப்பனாரும் யோசேப்பினுடைய சகோதரரும் வம்சங்கள் யாவும் என்ன பண்ணுகிறது? எகிப்திலே காணப்படுகிறார்கள். எகிப்திலே இருக்கும்போது இந்த இஸ்ரவேல் கோத்திரம் மிக பிரம்மாண்டமாய் விருத்தி அடைந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. விருத்தி அடைந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே என்ன ஆயிடுச்சு? யோசேப்பு மரித்து விட்டார். யோசேப்பு மரித்து போனார். யோசேப்பு மரித்து காலம் சென்றதுக்கு அப்புறம் ஒரு புதிய ராஜா என்ன பண்ணுகிறார்? அங்கே தோன்றுகிறார். அந்த ராஜா யோசேப்பையே மறந்துட்டார். பாருங்க, ஒரு ராஜ்யம் எழும்புதுன்னா அந்த ராஜ்யத்துக்கு முன்பதாக இருக்கிறவர் யார் அரசாண்டார், யார் எப்படிப்பட்டவர் அரசாண்டார், எப்படி வைத்திருந்தார், நலமா வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? தெரிந்திருந்திருக்கணும் ஒரு ராஜாவுக்கு. ஆனால் இங்கே பாருங்க, யோசேப்பையே அறியாத ஒரு ராஜா தோன்றி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுகிறாரு? இவர்கள் பழுகி பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. இவருடைய பழுக்கத்தையும் அல்லது இவங்களுடைய பெருக்கத்தையும் நாம் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். என்ன தீர்மானம் பண்ணுகிறார் பாருங்க. அவர்கள் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலும் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரக்காரனை வைத்து என்ன பண்ணார்? அனுப்புகிறார். அப்போ என்ன பண்ணுகிறாரு? வேலையை கடுமையாக்குங்க. வேலைகளை கடுமையாக்கும் போது என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க பழுகி பெருக மாட்டாங்க. வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும்போது அவங்க கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க, சில மரணங்கள் ஏற்படும். அதனால கடுமையான வேலைகளை செலுத்துங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது இங்கே வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். வேதத்தில் ஆனாலுங்கிற வருகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெறுகிறார்கள். இவங்க செய்கிற வேலையில் போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, இன்னும் வேலை மேலே வேலை கொடுக்குறாங்க, இன்னும் டைம் ஓவராக அதிகமாக வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலை கொடுத்தாலும் சரி, ஆனால் அவங்க பழுகி பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன வேலை கொடுத்தாலும் பழுகி பெருகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் பழுகி பெருக பண்ண போகிறாரு. எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் பழுகி பெருக பண்ணுகிறாரு. இங்கே அதான் வசனம் சொல்கிறது, எவ்வளவு நீங்கள் ஒடுக்கப்படுகிறீங்களோ அவ்வளவாய் நீங்கள் பெருகுவீங்க. உங்கள் குடும்பத்தார் உங்களை ஒடுக்குறாங்களா? உங்களை வேலையில் ஒடுக்குறாங்களா? அல்லது கடன் உங்களை ஒடுக்குறதா? அல்லது குடும்பத்தார் ஒடுக்குறாங்களா? அல்லது வியாதி ஒடுக்குதா? எங்கே போனாலும் யாரோ ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஒடுக்குறாங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க. எவ்வளவு ஒடுக்குனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெருகுவீங்க. சொல்லுங்கள், எவ்வளவு ஒடுக்குனாலும் பெருகுவீங்க. எவ்வளவு ஒடுக்குனாலும் பெறுவீங்க. ஒரு பொருளை நம்ம ஒடுக்கிட்டோம்னா அதை நிமிர்த்த முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பொருளை ஒடுக்கிட்டோம்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரமும்
அல்லது ஏதோ ஒரு பொருளை ஒடுக்கிட்டிங்கன்னா அதை நம்ம விரிவடைஞ்சிட முடியுமா? பாத்திரம் சரியாக வந்துடுமா? சரியாக வராது. சரியாக வராது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு தான் நான் இந்த பொருளை காட்டுறேன், புரிஞ்சுக்கிங்க. ஏதோ பாஸ்ட் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை கொண்டு வந்து இதை குடிங்க நல்லாயிருக்கும், அதனால் இதை வந்து விளக்கம் காட்டுறாரு அப்படிங்கிறது நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நான் கூல்ட்ரிங்க்ஸு குடிக்கிறது குடிக்காது உங்களுடைய விருப்பம், சரிங்களா? நான் விளம்பரப்படுத்துறதுக்காக வரல, உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறதுக்காக தான் இந்த பாட்டிலை நான் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அது வேண்டாம் அப்படின்னா பழைய இரும்புக்கு போடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஒடுக்கி தான் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு பொருள் இருக்குது, பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது கூல்ட்ரிங்க்ஸை குடிங்க நான் சொல்லலைங்க, கூல்ட்ரிங்க்ஸை குடிங்க நான் சொல்லலை, உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் காட்டுறேன், திரும்ப சொல்லிடுறேன். அப்புறம் கடைசியில் பாஸ்ட் இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க சொல்லியிருக்காருன்னு போய் குடிச்சிடாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய விருப்பம், குடிக்கிறதும் குடிக்காதும் யார் விருப்பம் சொல்லுங்கள், உங்கள் விருப்பம். கடைசியில் பாஸ்ட் இந்த தான் குடிக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு போய் செய்தியில் எடுத்து போட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதுவே ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், இந்த பொருள் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த பொருளை ஒடுக்கும் போது என்ன ஆகி போச்சு, ஒடுங்கி போச்சு. இந்த பொருள் ஒடுங்கி போச்சு, வைக்க முடியல. இந்த பொருள் ஒடுங்கி போச்சு, இதை நிமித்த முடியுமா சொல்லுங்கள், நிமித்த முடியுமா? இதே போல தாங்க நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் ஒடுக்குது, நிம்மதியை கெடுக்குது, வாழ்க்கையில் வியாதி நம்முடைய வாழ்க்கையில் ஒடுக்கிறது, கடன் நம்முடைய வாழ்க்கையில் ஒடுக்கிறது, துன்பங்கள் ஒடுக்கிறது, எல்லாம் ஒடுக்கி நம்முடைய வாழ்க்கை இப்படி காணப்படுகிறது. ஆனாலும் வாழ்க்கையில் மேலே வர முடியல, முன்னேற முடியல, வெற்றி காண முடியல. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெறுகிறார்கள். எவ்வளோ ஒடுக்குறாங்களோ அவ்வளவா பெறுகிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பொருள் ஒடுக்கியாச்சுங்க, இந்த பொருள் ஒன்றத்துக்கு ஆகாது, இந்த பொருளை மறுபடியும் திரும்ப ஒன்றும் கொண்டு வர முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்படுத்துகிறீங்களோ, எங்கெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ, எங்கெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்களோ, எங்கெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ, எங்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல போட்டு உங்களையே வேலை வாங்குறாங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் பெருகுவீங்க, அங்கெல்லாம் நீங்கள் பெருகுவீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஆனால் ஒடுக்கின பொருளை என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, பெருகுவீங்க. உங்களுக்கு ஒரு ஒடுக்கம் வருதா, ஒரு துன்பம் வருதா, ஒரு வியாதி வருதா, ஒரு கஷ்டம் வருதா, ஒரு கடன் வருதா, அல்லது நீங்கள் நெருக்கப்படுகிறீங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பெருக போகிறீங்க. அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, பெருக பண்ண போகிறாரு. பாருங்கள், நீங்கள் ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை தேவன் என்ன பண்ணுகிறாரு, காண்கிறவராக இருக்கிறார். தேவன் காண்கிறவராக இருக்கிறார். மற்றவங்க பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு தெரில, ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறாரு, பார்க்குறாரு. இன்றைக்கி நீங்கள் இந்த பொருளை பார்க்குறீங்க, ஒடுங்கிருச்சு, ஆனால் இந்த பொருளை நம்ம பார்க்குறோம், ஆனால் மற்றவங்க உங்களை பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு தெரில. ஆனால் நீங்கள் ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை தேவன் பார்க்குறார். பாருங்கள், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கன்னா, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். தேவன் சொல்லுகிறாரு, இங்க என்ன சொல்லுகிறார், இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலை என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை நான் கண்டேன். சொல்லுங்க, தேவன் காண்கிறார், தேவன் காண்கிற தேவனா இருக்கிறார். நீங்க எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறீங்களோ, எங்கெல்லாம் நெருக்கப்படுகிறீங்களோ, அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார், உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய ஒடுக்குதலை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், காண்கிறார். பாருங்க, சங்கீதம் 103வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103 6வது வசனம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிறீங்களா அல்லது நீங்க நெருக்கப்படுகிறீங்களா, அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். இன்னும் ஆதார வசனங்களை காட்டுகிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சி ஆக்கும். இங்கே என்ன வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்கிறார், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். கவலை ஒடுக்கும். நீங்க என்ன குறித்து கவலைப்படுறீங்க,
கவலைப்படுறதுனால ஏதாவது ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? அல்லது கவலைப்படுறதுனால உங்கள் சரீரத்தில் புஷ்டியாக இருக்கிறீங்களா? கவலைப்படுறதுனால ஏதாவது வீட்டை கட்டிட்டீங்களா? கவலைப்படுறதுனால உங்கள் குடும்பத்தை நடத்திட்டீங்களா? அல்லது கவலைப்படுறதுனால வியாதி இல்லாமல் வாழ்ந்துட்டீங்களா? அப்படி ஒன்றும் வாழ்ந்த மாதிரி தெரியல. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை மனுஷனை ஒடுக்குமாமா. கர்த்தருடைய வார்த்தையோ அவனை உயிர்ப்பிக்கும், கர்த்தருடைய வார்த்தையோ மகிழ்ச்சி கொண்டு வரும், கர்த்தருடைய வார்த்தையோ அவனை உயர்த்தும் சொல்லுகிறாரு. நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலைப்பட்டு துன்பப்பட்டு நீங்கள் ஒடுங்கி போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எதை குறிச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? நல்ல வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். அவர் உங்களை என்ன பண்ணுவார்? மகிழ்ச்சி ஆக்குவார். இங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். இங்கே இயேசுவை பற்றி சொல்லுகிறது. இயேசுவை பற்றி முன்பதாக என்ன வசனங்கள் சொல்லுகிறது பாருங்கள். 4வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார். இங்கே நல்லா கவனிங்க. நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை, நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டம், நாம் அனுபவிக்க வேண்டிய வியாதி, நாம் அனுபவிக்க வேண்டிய சாபம், நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா துன்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டார். அவர் சுமந்து கொண்டார். அதனால தான் 7வது வசனம் சொல்லுகிறாரு, அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். இயேசுவின் சரீரம் எப்படி இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நொறுக்கப்பட்டார். எல்லா இடங்களிலும் அடி, சரீரம் எல்லாம். அதாவது என்னன்னா, ஒரு நிலத்தை இது பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவருடைய சரீரம் எல்லாம் நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். எல்லாராலும் ஒடுக்கப்பட்டார். அங்கே இருக்கிறவங்க போர்ச்சவர்கள் ஒடுக்குறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒடுக்குறாங்க, எல்லாராலும் ஒடுக்கப்பட்டார். ஆனால் நீங்கள் ஒடுக்கப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஒடுக்கப்பட வேண்டிய நபர் யாரு? கிறிஸ்து உங்களுக்காக நெருக்கப்பட்டிருக்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்காக ஒடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆகவே கிறிஸ்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தனால நீங்கள் நெருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒடுக்கப்படுகிற இடங்களிலே கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறாரு? விசாலத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு. விசாலத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு. பாருங்க, உதாரணத்துக்கு இன்னொரு வசனத்தை நான் கோடிட்டு காட்டுகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாங்களா? இங்கே என்ன சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். இப்ப நம்ம பார்த்தோமே, ஒரு பாத்திரத்தை நொறுக்கப்படுகிறாங்க. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும், வியாதி, துன்பம், கஷ்டம், அவமானம், நிந்த, வேண்டாம், எல்லாம் கொடுமை, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறதே இல்லை, ஒடுங்கி போகிறதே இல்லை. பாருங்க, நல்லா இயேசு கிறிஸ்து அறிந்த மனுஷன் பவுல். அதனால தான் சொல்ல முடியும், இப்படி சொல்ல முடியும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எவ்வளோ நெருக்கம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளோ நெருக்கங்க பாருங்க. எப்பக்கம் நெருக்கப்பட்டும், எப்பக்கம்னா எங்கே போனாலும் நெருக்கத்தை கொடுக்குறாங்க. அங்கே சுவிசேஷம் சொல்லாத, இங்கே அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அடி உத எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்.
இதற்கு முன்பதாக வாசித்தோம் ஏசாயா தீர்க்கதரிசியில அவர் சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய பாடுகளுக்காக துக்கங்களுக்காக அவர் சுமந்து கொண்டாரு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பொழுதும் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த மரணத்தை நாங்கள் எப்போதும் கண் முன்பதாக வைத்து நாங்கள் ஓடுகிறோம். யார் என்ன செஞ்சாலும் சரி, என்ன துன்பப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, என்ன வேண்டான்னு ஒதுக்கினாலும் சரி, என்னை கொடுமைப்படுத்தினாலும் சரி, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்ல. இங்கே அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வசனத்தை வாட்சி பாருங்க. அவர் சொல்கிறார் 11வது வசனம், எப்படி எனில் சாவுக்கியமான எங்கள் மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. அதுக்கப்புறம் 13வது வசனம் சொல்கிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். என்ன சொல்றார்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். என்ன விசுவாசித்தாரு? இங்கே சொன்னார், முன்னாடி சொன்னார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்ல, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார என் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் எதுவும் என்னை ஒடுக்காது, கஷ்டங்கள் என்னை ஒடுக்காது, வியாதிகள் என்னை ஒடுக்காது, மரணம் என்னை ஒடுக்காது, யார் எந்த காரியமும் என்னை ஒடுக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன். சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயோ, எனக்கு அந்த கடன்காரனை கண்டாவே பயமாக இருக்குது, இந்த வியாதியை கண்டாவே பயமாக இருக்குது, ஐயோ நாளைக்கு வேலைக்கு போனாவே அவன் போட்டு என்னை கொடுமைப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான், என்ன செஞ்சாலும் ஒன்றும் பாராட்டவே மாட்டேங்கிறான், நானும் இவ்வளோ வருஷமாக சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன், ஒரு சம்பளத்தை கூட சேர்த்து தர மாட்டேங்கிறான், என் குடும்பத்தில் பாரு இவங்க எத்தனை வேலை செஞ்சு உதவி செஞ்சாலும் எங்கள் மாமியார் எங்களை எப்போ பார்த்தாலும் கடுமையாக பேசிட்டே இருக்க, எங்க மருமக இப்படியே சொல்லிட்டு எதையோ ஒன்று நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இதைத்தான் நீங்க விசுவாசிக்கிறீங்க, இதைத்தான் பேசுறீங்க, இதைத்தான் விசுவாசிக்கிறீங்க, இதைத்தான் பேசுறீங்க. என்ன விசுவாசிக்கணும்? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவன் என் கூட இருக்கிறாரு, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறதில்லை, கர்த்தர் என்னை விசாலத்தில் வைக்கிறார், என்னை விசாலத்தில் வைக்கிறார். அங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் எவ்வளவு ஒடுக்குறாங்களோ அவ்வளவு பெறுகிறாங்க, எவ்வளோ ஒடுக்குறாங்களோ அவ்வளோ பெறுகிறாங்க. நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களா? பரவாயில்ல, தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு பெருக்கத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கொண்டு போக போகிறாரு கர்த்தர். பெருக்கத்தை என்ன பண்ணுகிறாரு? உங்களுக்கு செய்ய போகிறாரு. சரி, உதாரணத்துக்கு இப்படியே நம்ம வசனங்களை வாசிச்சுட்டே போனால் உங்களுக்கு புரியும் அல்லது சில நேரம் புரியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நம்ம முடிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். இதிலிருந்து முக்கியமான சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தையை ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தால் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமணமாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தன் கற்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். தொடர்ந்து வசனம் நடக்குது, நம்ம வாசிக்கலாம். என்ன நடக்கிறது? ஆபிரகாமுக்கு சாராள் மனைவி. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறபடி சாராளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கிறார் என்று என்ன பண்ணிட்டா? சாராளே சொல்லிட்டா. அப்போ என்ன நடக்குது? பிள்ளை பெற்றாகணும், ஒரு சந்ததி என்ன பண்ணி ஆகணும்? ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து வந்தே ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சாராளுக்கு தெரியல. உடனே அவருடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு என்ன பண்ணுகிறார்? இவன் நல்ல பெண்ணாக இருக்கிறா, நம்மளுடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறா, குடும்பத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறா, உண்மையாக இருக்கிறார் என்று சொல்லி ஆகாரை என்ன பண்ணுகிறாரு? இவளே சாராலே என்ன பண்ணுகிறா? கொண்டு போய் ஆபிரகாமை நீ திருமணம் பண்ணிக்கன்னு சொல்லி திருமணத்தை பண்ணி வைத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுகிறாரு? ஆகாரோடு சேரும்போது என்னாயிடுச்சு? பிள்ளை பேரு உண்டாயிருச்சு. என்னாயி போச்சு? கற்பந்தரிச்சிட்டான்.
கற்பம் தரிச்சதுக்கப்புறம் இங்கே நல்லா கவனிங்க, அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தன் கற்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். நல்லா கவனிங்க, தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இங்கே பாருங்கள், ஒரு காரியம், ஒடுக்கப்படுகிறார். யார் ஒடுக்கப்படுகிறாங்க? இப்போ சாரால ஆகார் ஆசீர்வதிக்கப்பட்டாள். சாராளால் ஆகார் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆகாரத்தை என்ன பண்ணார்ல, ஆபிரகாமுக்கும் மறுமணுமட்டியாக திருமணத்தை பண்ணி வச்சார். ஆனால் திருமணத்தை பண்ணி வைத்ததுக்கப்புறம் இவன் உற்பவ காலம் ஆனதுக்கப்புறம் இவன் நாச்சியாரை என்ன பண்ணுகிறாரு? அற்பமாக எண்ணுகிறார். என்ன அற்பமாக எண்ணுகிறா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதர் ஆசீர்வாதமாக உங்களை கொண்டு போய் வைத்திருக்கும் போது நீங்கள் மற்றவர்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அற்பமாக நீங்கள் எண்ணுறீங்க. ஏன் எப்படி நம்ம அற்பமாக எண்ணுகிறோம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை பேரை நம்ம பெற்றுட்டோம்னா பிள்ளை பேர் பெறாத ஒரு மலடியை பார்த்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? அற்பமாக எண்ணுகிறோம். அற்பமாக எண்ணுகிறோம். பார்த்தியா, எனக்கெல்லாம் திருமணம் ஆகி 6 மாதத்தில் அல்லது ஒரே வருஷத்தில் பிள்ளை பேரை கொடுத்துட்டார், உனக்கு இன்னும் திருமணமாகி இன்னும் பிள்ளை இல்லையா? கேட்குறாங்களா இல்லைங்களா? கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு வீட்டை வாங்கி வீட்டை கட்டி நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நான்லாம் வீட்டை வாங்கிட்டேன், கொஞ்சம் மாதம்தான் வந்தேன், உனக்கு இன்னும் ஆண்டவர் செய்யலையா? உனக்கு இன்னும் ஆண்டவர் செய்யலையா? புதானத்துக்கு கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் கார் கொடுத்துட்டாரு, உனக்கு கார் தள்ளையா? நான் 2 வீலர் வாங்கிட்டேன், நீ 2 வீலர் வாங்கலையா? நான் இப்படி கடன் இல்லாமல் இருக்கிறேன், நீ கடனோடு இருக்கிறியே. இப்படியே சிலர் அற்பமாக எண்ணுகிறோம். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாக வர்றதுக்கு அந்த நபர் காரணமாக இருந்திருக்கிறார். நீங்கள் மேலே வர்றதுக்கு அந்த நபர் காரணமாக இருந்திருக்கிறார். நீங்கள் முன்னேறுவதற்கு அந்த நபர் காரணமாக இருந்திருக்கிறாரு. நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போவதற்கு அந்த நபர் காரணமாக இருந்திருக்கிறாரு. யாரை சொல்கிறேன்? சாரால சொல்கிறேன். சாராளால் என்ன பண்ணப்பட்டா? ஆபிரகாம் நிமித்தமாய் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டா. அப்படி ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டவங்களை நம்ம அற்பமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? எண்ணவே கூடாது. நல்லா கவனிங்க, யாரையுமே அற்பமாக நீங்கள் எண்ணாதீங்க. யாரையுமே அற்பமாக எண்ணாதீங்க. அவங்களுக்கு இருக்குதா, பரவாயில்ல, நன்றி சொல்லுங்க. இல்லையா, பரவாயில்ல, நன்றி சொல்லுங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்களை பார்த்து அற்பமாக நம்ம எதுவுமே ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? எண்ணவே கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறதுனா இருக்கிறத எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொடுக்கலாமே. அதுதான் வராது. அதுதான் எல்லாத்துக்கும் வருது. எனக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவர் செய்யட்டும், நான் அப்புறம் தரேன். எனக்கு இன்னும் அதிகமாக செய்யட்டும், ஆண்டவர் தரேன். சரி, இருக்கிறது நம்மகிட்ட 20 ரூபா இருக்குதா, ஒரு 10 ரூபா ஒரு தரித்திரன் கேட்குறேன்னா அந்த 10 ரூபாய் கொடுத்துட்டு வர்றதுக்கு நமக்கு என்ன பண்ணாது? மனது வராது. ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணு, கொஞ்சம் என்ன பண்ணு, ஏழைகளுக்கு இறங்கி கொடுன்னு தான் சொல்கிறார். சரி, அது நாம் காரியம் அல்ல. இங்கே என்ன சொல்கிறார்? அற்பமாக எண்ணாத, அற்பமாக எண்ணாத. இவன் அற்பமாக எண்ணின போது அப்பொழுது சாரா ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உண்மையில் சுமரும். என்ன சொல்கிறா? அவள் அற்பமாக எண்ணின உடனே இங்கே என்ன போயிடுச்சு? பழி யார் மேலே வந்துருச்சு? ஆபிரகாம் மேலே வந்துருச்சு. ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உண்மையில தான்ப்பா சுமரும். ஆபிரகாம், நீ பண்ணின கொடுமை தான், நீ பண்ணின காரியம்தான். இன்னைக்கு சில நேரம் என்ன சொல்கிறாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா குடும்பத்துக்குள்ளார யாரை சொல்கிறாங்க? மனைவினால் பிரச்சனை வச்சுன்னா கணவனாரை பார்த்து, என்னால் எல்லாம் இல்லை, முன்னால் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே, நீ சரியாக இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கு. இல்லைன்னா யாரோ ஒருத்தங்களாம் மாற்றி என்ன பண்ணிக்கிறோம்? பேசிக்கிறோம். கணவனாரை பார்த்தோ அல்லது மனைவி பார்த்து. இங்கே ஒரு பிரச்சனை சாராய்க்கு வந்த உடனே சாரா என்ன பண்ணிட்டா? ஆபிரகாம், நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். இதுக்கு என்னைக்கு தீர்வு வரும்னு குடும்பத்துக்குள்ளார தெரியவே மாட்டேங்குது. இதுக்கு மட்டும் கர்த்தர் என்ன பண்ணார்? மனுஷன் இணைத்ததை மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இதுக்கு உண்டான தீர்வு போயிட்டே தான் இருக்குது, போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம். என்னைக்கு தான் தீர்வுன்னு தெரில. ஆனால் சமாதானமாக நம்ம வாழுவோம். பாருங்க, அவர் சொல்றாரு, சுமரும் என் அடிமை பெண் உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தன் கற்பவதி ஆயை கண்ட என்னை அற்பமா எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் போச்சு. எங்க சொல்லிட்டா? கர்த்தர்கிட்ட வந்துட்டா. ஆண்டவர் தான் பார்க்கணும், எனக்கும் உமக்கும் நடுவா நின்று நியாயம் விசாரிக்கணும். குடும்பத்தில் யார் நியாயம் விசாரிக்கணும்? சொல்லுங்க, குடும்பத்தில் யார் நியாயம் விசாரிக்கணும்? கர்த்தர் தான் நியாயம் விசாரிக்கணும். யார் தான் நியாயம் விசாரிக்கணும்? கர்த்தர் தான் நியாயம் விசாரிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, மனுஷங்க நியாயம் விசாரிச்சாங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு தான் சாதகமாக பேசுவாங்க.
கர்த்தர் மட்டும்தான் எது உண்மை எது சரின்னு கர்த்தர் மட்டும்தான் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் தான் குடும்பம் உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்டு வேதத்தை வாசித்து கர்த்தர் பேசுகிறபடி நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? குடும்ப வாழ்க்கையை நடத்தணும். அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். இங்கே சொல்லுகிறாப்புல சாராய் சொல்கிறாப்புல, எனக்கும் உமக்கும் என்ன பண்ணணும்? கர்த்தர் தான் நியாயம் விசாரிக்கணும். அதற்கு ஆபிரகாம் சாராய் நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனான். இங்கே என்ன சொல்கிறாரு ஆபிரகாம்? என்ன சொல்கிறாரு? நீ நலமானதை செய்யுமா, நீயே நலமானதை செய், உன் விருப்பத்தின்படி செய், ஆனால் நலமானதை செய். உன் விருப்பத்தின்படி செய், ஆனால் நலமானதை செய். திரும்ப சொல்கிறேன், உன் விருப்பத்தின்படி செய், ஆனால் நலமானதை செய்யின்னு சொன்னா, இங்கே சாரா என்ன பண்ணுகிறா? ஆகார போட்டு கொடுமையா வேலை வாங்குறா. பாத்திரத்தை கழுவு, வீட்டை கூட்டு, துணியை துவை, நீ போய் வாசலை கூட்டு, நீ அங்கே போயிட்டு வா, கடைக்கு போயிட்டு வா, இந்த வேலை செய், அந்த வேலை செய், அந்த ஆட்டை போய் எங்கே கட்டு, அந்த ஆட்டை ஓட்டிட்டு போச்சு. ஆகாரால இருக்கவே முடியல. நிம்மதியாக இருந்துச்சு ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக போச்சு. திடீர்னு ஒரு அற்பமாக என்னென்ன நிமித்தமா இங்கே என்ன ஆகி போச்சு? சந்தோஷமாக இருந்த வாழ்க்கை ஒடுக்கப்படுகிறா. என்ன பண்ணுறதுனே தெரியல. மாதம் அதிகமாக வேலை அதிகமாகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நமக்கு இப்படி தான் நிம்மதியாக போயிட்டே இருக்கும். திடீர்னு நம்மனாலேயே சில நேரம் என்ன பண்ணிடுவோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒடுக்குதல் வந்துடும். அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். இங்கே ஆகாருக்கு யார் காரணம்? அவள் அற்பமாக யோசிச்சனால தானே நடந்துச்சு. இவள் அற்பமாக நினைக்காம இருந்திருந்தா நடந்திருக்காது. என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அக்கா எனக்கு நடந்துச்சு, உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன இருந்திருக்கு? எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு. இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? அண்ணா எனக்கு நடந்துச்சு, கர்த்தர் எனக்கு செஞ்சார், உங்களுக்கு செய்வார். அக்கா எனக்கு அற்புதம் நடந்துச்சு, உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கெல்லாம் அற்புதம் நடந்துருச்சு, உனக்கு நடக்குமா நடக்காதா? சொல்கிறத பார்க்கணும். உனக்கு நடக்குமா நடக்காதா? செய்வாரா செய்ய மாட்டாரா? எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிற சர்ச்சுக்கு ஜெபான்னு போயிட்டுருக்கிற. நான் 4 மாதம் ஆச்சு, ஒரு வீட்டை வாங்கிட்டேன், காரை வாங்கிட்டேன், இவ்வளோ இது பண்ணிட்டேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியலையா? அப்படின்னாவே நமக்கு எங்கேயோ ஒரு ஒடுக்குதல் என்ன பண்ணுகிறது? வருகிறது. பாருங்கள், ஒடுக்கப்படுறா, போட்டு வேலை, இவனால் தாங்கவே முடியல. இங்கே பாருங்கள், அவளால் என்ன பண்ண முடியல பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வசனம் பாருங்கள், சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவள் என்ன பண்ணிட்டா? அவளை விட்டு ஓடி போகிற அளவுக்கு கடினம், ஒடுக்கம். அதுக்கப்புறம் பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியில் அருகே இருக்கிற நீருட்டண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கிருந்து வர? தூதன் கேட்குறாரு, எங்கிருந்து வர? எவ்வளோ அதிகாரமாக கேட்டிருப்பாரு. ஆகாரே, அவர் பாருங்க, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியார் ஆகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. எவ்வளவு வார்த்தை! ஒடுக்கிறல இவ ஓடி போகணும்னு நினச்சி ஓடி போகிறா. வனாந்தரத்தில் ஒரு தூதன் சொல்கிறாரு, ஆகாரே நீ எங்கேருந்து வர? தெரியுமா தெரியாதுங்களா தூதனுக்கு? எங்கேருந்து வர, என்ன பண்ணியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குது, என்ன ஒடுக்குதல் நடந்திருக்குன்னு தெரியுமா தெரியாதுங்களா? ஆனால் இவர் கேட்குறாரு, எங்கேருந்து வர, எங்கே போகிற, போய் திரும்ப நீ அங்கேயே உக்காரு, திரும்பவும் அங்கேயே உட்கார், அடங்கி இரு. சொல்லுங்க, அடங்கி இரு. சைலண்டாக சொல்லுங்க, அடங்கி இரு. சைலண்டாக சொல்லுங்க, திரும்ப ஒரு முறை, அடங்கி இரு. நல்லா கவனிங்க, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. விசுவாசத்தோடு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அடங்கி சொல்லுங்க, அடங்கி. அது தாங்க கஷ்டம் பாஸ்டர். எங்கள் கணவனாரோடு அடங்கி இருக்கிறது என்னால் முடியவே முடியாது. என் மனைவியோடு அடங்கி இருக்க என்னால் முடியவே முடியாது. எங்கள் பிள்ளைகளோடு அடங்கி இருக்க என்னால் முடியவே முடியாது. என் மாமியாரோடு அடங்கி இருக்க என்னால் முடியவே முடியாது. ஐயோ, இவங்க படுற பாடு இருக்குது, அதுக்கு நான் இங்கே இருக்கிறத விட எங்கேயாவது ஓடி போயிடலாம், எங்கேயாவது
ஓடி போயிடலாம். எங்கே ஓடினாலும் சரி தூதன் விடவே மாட்டார். நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் எங்கே போனாலும் தூதன் விட மாட்டார். நேராக கொண்டு வந்து உங்களை மறுபடியும் அங்கே தான் வைப்பார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துல அடங்கி இருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை ஒடுக்குறாங்களா, நெருக்குறாங்களா, துன்பப்படுத்துகிறாங்களா, கஷ்டப்படுத்துகிறாங்களா, என்ன பண்ணாலும் சரி நீங்கள் அங்கேயே அடங்கி இருங்க. வசனம் சொல்லுகிறது அடங்கி இரு, அடங்கி இரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, பின்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறாரு, நீ வேற எங்கேயும் போகாத, உன் வேலையை விட்டு போகாத, உன் குடும்பத்தை விட்டு போகாத, உன் கஷ்டத்தை விட்டுட்டு போகாத, உன் துன்பத்தை விட்டுட்டு போகாத, நீ ஒரே இடத்துல அடங்கி இரு. அவர் சொல்றாரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதா இருக்குமா. எவ்வளவு வாக்கு தத்துவம், எவ்வளவு வாக்கு தத்துவம். உங்களுக்கு தான் இன்னைக்கு சொல்றாரு, நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களா, துன்பப்படுறீங்களா, வையப்படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, எதுவா இருந்தாலும் சரி அதே இடத்துலயே அடங்கி இருங்க. வேலையில் அடங்கி இருங்க, குடும்பத்தில் அடங்கி இருங்க, உங்க கணவனாருக்கு அடங்கி இருங்க, உங்க மனைவிக்கு அடங்கி இருங்க, உங்க பிள்ளைகளுக்கு அடங்கி இருங்க, உங்க பெற்றோருக்கு அடங்கி இருங்க, உங்க மாமியாருக்கு அடங்கி இருங்க, உங்க மருமகளுக்கு அடங்கி இருங்க, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அடங்கி இருங்க, ஊழியத்தில் அடங்கி இருங்க. அடங்கி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, உங்களை பெருக பண்ணுவாரு, உங்க சந்ததியை எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார். நீங்கள் எவ்வளவு ஒடுக்குறீங்களோ அவ்வளவு பெருகுவீங்க, அவ்வளவு பெருகுவீங்க. பாஸ்டர் எங்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது துன்பம், என்னால் தாங்கவே முடியல. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, உங்களை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஒடுக்குதில் இருந்து கர்த்தர் விசாலத்துக்கு கொண்டு போக போகிறாரு. தாவீது சொன்னார், நான் நெருக்கப்படுகிறேன், நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டு அவர் என்ன பண்ணாராம், என்னை விசாலத்தில் கொண்டு போய் வைத்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் விசாலத்தில் என்ன பண்ண போகிறார், வைக்க போகிறார். நீங்கள் பெருக போகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம்.